ஹலோ கிராண்ட் மாஸ்டர் மல்லிகார்ஜுமன் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நான் காளமேக புலவரின் புலமை, அதாவது அவருடைய மகிமையை பற்றி நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு முறை காளமேக புலவரிடம் அகந்தை கொண்ட ஒரு புலவர் பேச்சு கொடுத்தார். என்னங்க எப்படி இருக்கீங்க அப்படிலாம் அப்படி பேசிட்டு வந்தார். அப்புறம் என்ன சொன்னார் அந்த நபர், ஐயா நீர் பெரிய புலவர் என்று பேசிக்கொள்கிறார்களே, உம்மால் முருகனை புகழ்ந்து பாட முடியுமா என்று காளமேக புலவரை பார்த்து கேட்குறாரு. இது காளமேக புலவர் என்ன சொல்கிறாரு, முருகன் அருளால் முடியும், வேலில் தொடங்கவா மயிலில் தொடங்கவா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த அகந்தை கொண்ட அந்த புலவர், வேலிலும் தொடங்க வேண்டாம் மயிலிலும் தொடங்க வேண்டாம், செருப்பில் தொடங்கி விளக்குமாறில் முடித்தால் போதும் என்று குசும்பாக கேட்டார். என்ன சொல்லியிருக்கான், வேலிலும் தொடங்க வேண்டாம் மயிலிலும் தொடங்க வேண்டாம், செருப்பில் தொடங்கி விளக்குமாறில் முடித்தால் போதும் என்று குசும்பாக கேட்குறான். என்ன கொடுமை இது! இறைவனை, முத்தமிழ் முதல்வனை, செந்தமிழ் தெய்வத்தை, அழகனை, கருணை கடவுளை, கண்கவர் தெய்வத்தை பாடும்போது செருப்பு என்றும் விளக்குமாறு என்றும் பாடலாமா? தப்பு இல்லையா? இந்த மாதிரி இவன் கேட்குறது நியாயமா? இது தர்மமா, முறையா, தகுமா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற மற்ற புலவர்கள்லாம் ரொம்ப புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காளமேக புலவர் கொஞ்சம் கூட அதிர்ச்சி அடையலை. உனக்கு வேண்டியது செருப்பு வரணும், இந்த பக்கம் விளக்குமாறு வரணும், அவ்வளோதானடா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவர் தன்னுடைய புலமையை இங்கே அழகாக நிறுவனம் செய்தார். அகந்தை புலவர் கேட்டுக்கொண்டபடியே முருகனை புகழ்ந்து ஒரு பாடலை பாடினர். அந்த பாடல் இதோ. செருப்புக்கு வீரர்களை சென்றுழக்கும் வேலன், பொறுப்புக்கு நாயகனை புல்ல, மறுப்புக்கு தன் தேன் பொழிந்த, திரு தாமரை மேல் வீற்றிருக்கும் வண்டே விளக்குமாறே. இன்னொரு தடவை படிக்கிறேன். செருப்புக்கு வீரர்களை சென்றுழக்கும் வேலன், பொறுப்புக்கு நாயகனை புல்ல, மறுப்புக்கு தன் தேன் பொழிந்த, திரு தாமரை மேல் வீற்றிருக்கும் வண்டே விளக்குமாறே. செரு என்றால் போர்க்களம் என்று பொருள். புக்கு அப்படிங்கிறது புகுந்து அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு திருப்பாவையில் கூட வரும், ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து. அப்போ அந்த ஆழிங்கிறது கடல்னு சொல்லலாம், அது பெரிய ஆறு அது கூட சொல்லலாம். அதுக்குள்ளே புக்குன்னா உள்ள புகுந்து அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த இடத்துல என்ன வருது, செரு என்றால் போர்க்களம் என்று பொருள், செரு புக்கு என்ன போர்க்களம் புகும் என்று பொருள்படும். அப்படி போர்க்களத்தில் புகுந்த வீரர்களை வெற்றி கொள்ளும் முருகனை அணைத்து கொள்ள துடிக்கிறது உள்ளம். குளிர்ந்த தன் தேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு, அந்த குளிர்ந்த தேன் நிறைந்த தாமரை மலர் மேல் வீற்றிருக்கும் வண்டே, அந்த முருகன் இருக்கும் இடத்தை விளக்குமாறு உன்னை கேட்கிறேன் என்று பாடலை முடிச்சிருக்கிறார். அதாவது தமிழில் தான் பொதுவாக ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். விளக்குமாறு அப்படிங்கிறது விளக்குமாறு மட்டும் இல்லை, விளக்குமாறுன்னு விளங்க சொல்லுமாறு அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் இருக்குது இல்லையா? இவர் தமிழ் வார்த்தைகள் விதவிதமான அர்த்தங்கள்லாம் உண்டு. அதனால் அதை வச்சு இவர் முடிக்கிறார். இப்படி செருப்புக்கு வீரர்களை சென்றுழக்கும் வேலன், பொறுப்புக்கு நாயகனை புல்ல, மறுப்புக்கு தன் தேன் பொழிந்த, திரு தாமரை மேல் வீற்றிருக்கும் வண்டே விளக்குமாறே. இந்த வண்டை நீயே விளக்கு அப்படின்னு சொல்கிறான். பொதுவாக அந்த காலத்தில் எப்படின்னா, கிளியே நீ சொல்லு அப்படின்பா, அது வண்டே நீ சொல்லு. நேரடியாக கவிதை எழுதாமல் ஒரு வண்டு சொல்கிற மாதிரி, இல்லை வண்டுகிட்ட நம்ம சொல்கிற மாதிரி, இப்படி தான் அந்த காலத்துலலாம் கவிதை எழுதுவாங்க. அது மாதிரி தான் சொல்லி இவரும் முடிச்சிருக்காரு. அதாவது குளிர்ந்த தேன் நிறைந்த தாமரை மலர் மேல் வீட்டிருக்கும் வண்டே, அந்த முருகன் இருக்கும் இடத்தை
விளக்குமாறு. எவ்வளோ அது எந்த இடத்துல அவர் இருக்கார் அப்படிங்கிறது எனக்கு விளக்கமாக சொல்லுன்னு அர்த்தம். விளக்குமாறு உன்னை கேட்கிறேன் என்ற பாடலை முடித்திருக்கிறார். இங்கே விளக்குமாறு என்பதற்கு விளக்கம் சொல்லும்படி என்று பொருள் கொள்ள வேண்டும். அந்த மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. எவ்வளோ அழகாக இருக்கு. காலமேக புலவர்னா லேசா இஷ்டத்துக்கு எது வேணாலும் கேட்கலாமா? அதனால் இந்த விஷயத்தை உங்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் இதை சொன்னேன். இன்னும் மேலும் பல விஷயங்களை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வணக்கம்.